அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன் உரீது இல்லா இஸ்லாஹ மஸ்ததாத்து வ மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த சூளைமேடு ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, மகளிர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஷாபான் மாதம் முடிய போகுது அப்படின்னாலே ரமலானுடைய ஒரு சிலிர்ப்பு வந்துவிடும். எப்படி தென்காசி கிட்ட போகும்போது அந்த குற்றாலத்தினுடைய சாரல் நம்ம மேலே அப்படியே தூரலாக விடுமோ, அதுபோன்று அந்த ஷாபானுடைய கடைசியில் போக 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 ரமலானுடைய வசந்தத்தை நாம் நுகர ஆரம்பிக்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பான சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் வரத்தான் செய்கிறது, நம்மை கடந்து போகத்தான் செய்கிறது. ஆனால் அந்த ரமலானினால் முழுமையான பலன்களை நாம் பெற்றுவிட்டோமா என்ற கண்ணோட்டத்திலே நாம் அதனை அணுக வேண்டும். ஆக ரமலானுக்கு முன்பாகவே நம்ம எல்லோரும் தயார்படுத்துகிறார் இல்லையா? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் 5 நேர தொழுகையில் ஒரு துவாவை மறக்காம செய்வாங்க. என்னன்னு தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபு மாசத்திலும் ஷாபான் மாசத்திலும் எங்களுக்கு அருள் வளத்தை தருவாயாக, பரக்கத்தை அருள்வாயாக, ரமலானில எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக. அப்போ ஒரு நாளைக்கு 5 முறை கேட்குறோம், 2 மாதம் கேட்குறோன்னா என்ன வருது? 150 300 முறை இந்த பிரார்த்தனை கேட்கின்றோம். வெறும் ஃபர்லில் மட்டும், ஃபர்ல தொழுகையில் மட்டும். நீங்கள் சுன்னத்து நஃபில்லாம் சேர்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது எவ்வளவோ ஆகும். ஆக எதற்காக நாம் அதனை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிய வேண்டும். ரமலானை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரிகளே, அதற்காக வேண்டிய தயாரிப்புகளில் நாம் மும்முரமாக ஈடுபட வேண்டும். ஏதோ வருது போகுது அப்படின்ட்டு இல்லாமல் அதை ஒரு கவனத்தோடு மெனக்கிட்டு அதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அப்போ ரமலானுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரிகளே, ரொம்ப பேர் நம்ம இப்படி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நான் நோம்பு மாதத்தில் ஒரு குரான் முடிச்சிட்டேன், 2 குரான் முடிச்சிட்டேன், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் 3 குரான் முடிக்கிறதுக்கு நான் நியத்து வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையில நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, நோன்பு மாசத்துல குரான் ஓதவில்லை, குரான் இறங்கிய மாசத்துல நோன்பு வைக்கிறோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா ரெண்டுக்கும்? ஏங்க, நோன்பு மாசத்துல குரான் ஓதுறதுக்கும் குரான் இறங்கிய மாசத்துல நோன்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான் அப்படிங்கிறான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது. அந்த குரான் யாருக்கானது? ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, அரபு நாட்டு மக்களுக்கு என்று சொல்லவில்லை, அனைவருக்கும், மக்கள் அனைவருக்கும். அப்படின்னா எல்லாருக்கும் கொண்டு போய் இதை சேர்க்கணுமா இல்லைங்களா? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு இறைவன் குரானை கொடுத்திருக்கின்றானோ, குரான் பெற்ற சமுதாயமாக எந்த சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரானை எல்லோருக்கும் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? சேர்க்க வேண்டும். இப்போ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பையினாத் என்று சொன்னால் தெளிவான வழிகாட்டுதல். அல்ல, குரானில் வரக்கூடிய கட்டளைகளை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடிக்கு பின்னாடிக்கு எதுவுமே என்ன இருக்காது, முரண்பாடு இருக்காது, ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும். சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, நீதி எது, அநீதி எது, எது சரியான பாதை, எது கோணலான பாதை என்பதனை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதம் தான் எது? அல் குரான். அது பிரித்து அறிவிக்கக்கூடியது, நன்மை தீமை. ஃபுர்கான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு குரானுக்கு. இப்போ உதாரணமா தங்க நகை எடுத்துட்டு போறீங்க,
கடையில் போனோடனே உடனே வாங்கிப்பாங்களா உங்கள்கிட்ட இருந்து? என்ன செய்வாங்க அந்த நகையை? என்ன உரசி பார்ப்பாங்களா இல்லையா? அந்த உரசனத்துக்கு அந்த இருக்கு இல்லையா, அந்த கல் உரைகள், அதுக்கு அந்த உரைகள் தான் குர்ஆன். ஆக நம்முடைய செயல்பாடுகளை உரசி பார்ப்பது, நாம் செல்லக்கூடிய வழிகளை ஆய்ந்து பார்ப்பதற்கான ஒரு அடிப்படையை குர்ஆன் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. ஆக அன்பான சகோதரிகளே, அப்படி அருள் வேதம் இறங்கிய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானை பற்றி இப்படி சொன்னார்கள், ஷஹருன் அசீம் அப்படிங்கிறாங்க, கண்ணியமான மாதம் அப்படிங்கிறாங்க. ஷஹருன் முபாரக்கா, முபாரக்கான பரக்கத்து பொருந்திய அருள் வளம் பொருந்திய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஷஹருன் முவாசாத், ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய மாதம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அந்த மாசத்துல செய்யக்கூடிய ஒரு நஃபிலான செயலுக்கு கூட ஒரு ஃபர்லான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒவ்வொரு ஃபர்லான செயல்களுக்கும் 70க்கும் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்ப அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும், அதுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப அடிப்படையாக பார்க்க வேண்டியது. அப்ப குர்ஆனை நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனிடத்திலே நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, குர்ஆன் நன்மையை தரும், அது ஓதுனா எல்லாத்துக்குமே நன்மையை தரும். உண்மைதான், குர்ஆனை ஓதுனா நன்மைனா நன்மை தான். அலிஃப் லாம் மீம்னு யாராவது ஒருத்தர் ஓதுனீங்கன்னா அலிஃபுக்கு ஒரு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, 30 நன்மை கிடைக்கும். ஆனா வழிகாட்டுதல் கிடைக்குமா, ஹிதாயத்து கிடைக்குமானா அதுக்கு என்ன தேவை? நீங்க முத்தகீனா இருக்கணும். ஆக முத்தகீன் எப்ப, முத்தகீன் அந்த தன்மை எப்ப வரும் அப்படின்னா, குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா, நோன்பு உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் முத்தகீனாக ஆக வேண்டும், தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப தக்வானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் திரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் 2 விஷயம் இருக்கணுங்க அதுல. ஒன்று, பாவத்தை கண்டு விலகி நிற்றல், பாவத்தை அருவருப்பாக நோக்குதல், பாவத்தின் அருகில் நெருங்காமல் இருத்தல். உதாரணம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புகை பிடிக்கிறது, சிகரெட்டுடைய வாடையே பிடிக்காது. அந்த மாதிரி இடத்துல கிட்ட போனாலே அவங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு ஏற்படும். ஆக பாவத்தை பார்த்தால் பாவத்தின் அருகே நெருங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். தீமையை விட்டு விலகி நிற்கின்ற உணர்வு நம்ம இடத்திலே வர வேண்டும். அது வந்துருச்சுன்னா தக்வாவுடைய அலாமது, தக்வாவுடைய அடையாளமாக நாம் அதை கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மைகளை செய்வதில் விரைவான முறையில் ஈடுபட வேண்டும், துடிதுடிப்போடு இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒத்தரை முந்திக்கொண்டு அந்த நன்மைகளை விரைந்து செய்ய வேண்டும். அந்த 2 தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? இறை எச்சம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபி பேசுகிறார்கள். உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவங்க பேச்சோட பேச்ச கேட்கிறாங்க. ஏங்க, அந்த தக்வான்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? அப்ப அந்த தோழர் உமர் கத்தாப் அவர்களுக்கு விளக்கம் தந்தார்கள். உமர் அவர்களே, நீங்கள் 2 புறங்களும் முட்கள் அடங்கிய ஒற்றையடி பாதையில போயிருக்கீங்களா? ஆமா, நான் போயிருக்கேன். அப்ப எப்படி நடந்து கொள்வீங்க? அந்த முட்கள் என்னுடைய உடலிலோ உடையிலோ பட்டு விடாமல் மிக கவனமாக செல்லுவேன். ஆக இந்த உலக வாழ்க்கையில கவனமாக செல்லக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பேணுதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தக்குவா. ஆக தக்குவா என்பது தோற்றத்தில் வருவதல்ல. ஏதோ ஒருத்தவங்க புர்கா போட்டிருக்கிறாங்க, நோஸ் பீஸ் கட்டியிருக்கிறாங்க, அவங்களாம் தக்குவாதாரி அப்படின்னு கிடையாது. அவங்க செயல் எப்படி இருக்கிறது, அவங்க உள்ளம் எங்க எப்படி இருக்குது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தக்வா ஹாகுனா, தக்வா ஹாகுனான்னு 3 முறை சொல்றாங்க நெஞ்சை காட்டி. ஆக தக்வா என்பது இங்கே இல்லை, வெளியே இல்லை. தக்வா எங்க இருக்கிறது? உள்ளே இருக்கிறது. ஆக உள்ளம் தூய்மை பெற வேண்டும், உள்ளம் தெளிவு பெற வேண்டும், உள்ளத்திலே பாவத்தை பற்றிய வெறுப்பு ஏற்பட வேண்டும், உள்ளத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்ற பொங்கும் ஆர்வம் கொந்தளிக்க வேண்டும். அந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க தக்குவா வந்துடுச்சு, தக்குவாவோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆக அன்பார்ந்த சகோதரிகளே, அந்த தக்குவாவை வளர்ப்பதற்கு
ஒரு அருமையான வழிமுறை தான் எது? நோன்பு. ஆக உண்ணாமல் இருக்க வேண்டும், பருகாமல் இருக்க வேண்டும், உடல் இச்சையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். நோன்பு காலத்தில் இந்த மூன்றை நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா? ஆக ஹலாலான ஒன்று ஹராம் ஆகிறது. ஆக சாப்பிடுறது ஒன்று ஹராம் கிடையாது, பருகுவது ஹராம் கிடையாது, இல்வாழ்க்கையிலே மனைவியோடு சேர்வது என்பது ஹராம் கிடையாது. அதெல்லாம் கூடுமான ஒன்று தான், ஆகுமான ஒன்று. ஆனாலும் கூட இறையடியார்கள் நோன்பு நோற்பதின் காரணத்தினால் இந்த மூன்றை விட்டு என்ன செய்யறாங்க? சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும், சூரியன் உதயத்தில் இருந்து மறைவு வரைக்கும் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு ஏற்படுகிறது. ஆக அன்பான சகோதரிகளே, இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு நோன்பு காலத்திலே அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த நோன்பை பாழாக்கக்கூடிய காரியங்களிலே நம்மை அறியாமல் சில நேரங்களில் ஈடுபட்டு விடுகின்றோம். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போகிறார்கள். 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நோன்பு காலம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி, இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரை பார்த்து உங்கள் நோன்பு முறிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நபித்தோழர்களுக்கு ஆச்சரியம், யார சொல்லலாம், நாங்கள் ஒன்று நோம்பு முறிகிற மாதிரி எதையுமே செய்யலையே. இப்போ நோம்பு முறியுமே என்ன செய்யணும்? சாப்பிடணும், ஏதாவது பருகி இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் பள்ளியிலே தான் இருக்கிறோம், நாங்கள் பள்ளியை விட்டு வெளியே வரலையே, அப்போ எப்படி எங்களுக்கு நோம்பு முறியும் அப்படின்னு கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? நாங்கள் இன்னாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் சொல்கிறேன். இல்லை இல்லை, யாரை சொல்ல, அவர் நாங்கள் பேசுகிற செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அவர் அந்த மாதிரி தான், அப்படிப்பட்ட ஆள் தான். அவர்கிட்ட இருக்கிறத நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அவர்கிட்ட இல்லாததை நாங்கள் பேசலை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறத பேசுறது பேர் தான் புறம், இல்லாததை பேசுனா அவதூறு, அது பெரிய குற்றம். இருக்கிறத பேசினா தான் அது பேர் புறம், இல்லாததை பேசினா அது பேர் அவதூறு. அதனாலதான் நோம்பு மாசுபட்டுடுச்சு, முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் நோன்பு என்பது வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டும் இருப்பதல்ல, வெறும் குடலுக்கும் ஈரலுக்கும் மட்டும் இருப்பதல்ல. நோன்பு என்பது முழு உணர்வு சம்பந்தப்பட்டது. இச்சை கலந்த பார்வை நோன்பை முறிக்கும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், காதுகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மிக அபாயகரமான ஒன்று என்னது அது? சரியா சொல்றீங்க, இதுல முந்திக்கிறீங்க பாருங்க. நாக்கை சரியான முறையில் என்ன செய்யணும்? நீங்க பயன்படுத்த பேணுதலாக இருக்க வேண்டும். நாயகம் சொல்றாங்க, எப்ப நீ 2க்கு கேரண்டி கொடு, 2க்கு பொறுப்பேற்றுக்கோ, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கே நான் வாங்கி தரேன்றாங்க. நீ மட்டும் 2 செஞ்சின்னா நான் உனக்கு அதை வாங்கி தரேன். என்ன 2? ஒன்று, 2 உதடுகளுக்கு இடையிலே உள்ளதும் 2 தொடைகளுக்கு இடையில உள்ளதையும் நீங்கள் பாதுகாப்பீங்க அப்படின்னு நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜன்னத்து கிடைப்பதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். ஆக அன்பான சகோதரிகளே, நாவு என்பது ஒரு பலகீனமான ஒரு சின்ன துண்டு தான். ஆனால் அதனால மணிமகுடங்களே மண்ணில் சர்பு இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது, எத்தனையோ தலாக்குகள் நடந்திருக்கின்றன, எத்தனையோ குலாக்கள் நடந்திருக்கின்றன, மிகப்பெரிய ஜென்ம பகை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நாவலால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நிறைய தொழுவாங்க, அதாவது சுன்னத்து நஃபில் நிறைய தொழுவாங்க, நிறைய உதவி செய்வாங்க, 100 ரூபா கேட்டால் 200 ரூபா அள்ளி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல அமல் செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட யாராவது பேச்சு கொடுத்தாங்கன்னா மீண்டு வர முடியாது. ஐயோ அவள்கிட்டயா போய் மாட்டினேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா இருப்பாங்க. அவ்வளோ கடினமான முறையில் அவங்க பேசிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் ஜஹன்னமி, அவளுக்கு நரகத்துக்கு தான் போவான்றாங்க. நல்ல கவனிங்க, இந்த பொம்பளை தொழுகையில் குறைய வைக்கல, தொழுகை எக்ஸ்ட்ரா தொழுகைலாம் வேறு தொழுகிறாங்க, ஜக்காத்து சதக்கால குறைய வைக்கல, ஏகப்பட்டது செய்கிறாங்க, நன்மைகள் ஏகப்பட்டது செய்கிறாங்க. ஆனால் என்ன பெரிய ப்ராப்ளம், என்ன பெரிய பிரச்சனைன்னா, நாக்கு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள்ட்ட யாராவது பேசினாங்கன்னா என்ன வரும்னு தெரியாது. இன்னொரு பெண்ணை பற்றி கேட்குறாங்க, இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கடமையான தொழுகையை தொழுவாங்க, ஏதோ கேட்டிங்கன்னா என்ன முடியுமோ அதை செய்வாங்க, அவங்களால முடிஞ்சது செய்வாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள்.
நாக்கால் என்ன செய்ய மாட்டாங்க, புண்படுத்த மாட்டாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே. மாஷா அல்லாஹ், ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. நாவினால் சுட்ட வடுன்றீங்க, அது வடு. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிட்டீங்கன்னா, உதாரணமாக ரொம்ப நெருக்கமான உறவுன்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் பேசிடுவீங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிச்சிருவாங்க. மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க. கணவன் மனைவியை மன்னிச்சிடலாம், மனைவி கணவனை மன்னிச்சிடலாம், அண்ணன் தம்பியை மன்னிச்சிடலாம், தம்பி அம்மா அண்ணனை மன்னிச்சிடலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நீங்க சண்டை பிடிக்கலாம், மன்னிச்சிடலாம். ஆனா மறப்பாங்களா? சகோதரிகளே, அப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அதான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் சொல்றாங்க, என்னன்னா 4 பேர் மத்தியில் இருந்தாங்கன்னா நாக்க கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்களா. எதுக்கு நம்ம தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் நம்ம எதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நோன்பு என்பது வெறும் காலையில் சாப்பிட்டோம் பருகணும், அப்புறம் பட்னியாக இருந்தோம், உண்ணாமல் இருக்கிறோம், பருகாமல் இருக்கிறோம் என்பதல்ல. நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் பொய் பேசுவதையும் பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அப்படிப்பட்டவர் உண்ணாமல் இருப்பதை பற்றியும் பருகாமல் இருப்பதை பற்றியும் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா என்ன, நீ பருகுனா என்ன, பருகாம இருந்தா என்ன, உங்ககிட்ட என்ன வரணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அது வரல, அது வரணும். உங்களை பட்னி போடுறது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லைங்க, உங்களை தாகமா வைக்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்க்கு அதனால ஏதாவது வரப்போதா? எதனால? லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு தக்வா வரணும். அப்போ 10 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன், 15 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன், 25 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன்னா நீங்க எந்த மாற்றமும் ஆகலைன்னா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எங்க மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அப்ப எங்க சம்திங் ப்ராப்ளமா இருக்கா இல்லைங்களா? ஆக அன்பான சகோதரி, வர்ற ரமலான் அப்படி ஆயிடக்கூடாது. அதான் பெரிய கவலை நமக்கு. என்ன நம்ம எப்படி கவலைப்படணும், எப்படி சிந்திக்கணும்னா, ஏற்கனவே சென்ற ரமலான போல வருகின்ற ரமலானை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டோம், உண்ணாமல் இருந்தோம், பருகாமல் இருந்தோம், உடல் இச்சையில் இருந்து விலகி இருந்தும் கூட அல்லாஹ்க்கு அக்கறை இல்லைன்னா அப்போ நம்ம எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வருத்தம், எவ்வளவு பெரிய கவலை அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாமா? ஆக அன்பான சகோதரிகளே, அதிலிருந்து மேலே வர வேண்டும். அடுத்ததாக இவ்வளவு ட்ரைனிங், இவ்வளவு பார்வையில், பேச்சில், கேட்பதில் இவ்வளவு விதமான பயிற்சி எதுக்கு அல்லாஹ் தர்றான்? இரவில் ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் என்ன செய்யறோம், தராவிக் போன்ற நஃபிலான தொழுகையில தொழுகிறோம். அது மாதிரி காலையில் சகருக்கு உடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறோம். ஆக இவ்வளோ பயிற்சி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன் இறங்கியது, அதுதான் காரணம். அப்போ குர்ஆனிலிருந்து நாம் ஹிதாயத்து பெற வேண்டும், குர்ஆனிலிருந்து வழிகாட்டுதல் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ விதமான முன்னேற்பாடுகளும் நமக்கு செய்யப்படுகின்றன. ஆக அன்பார்ந்த சகோதரிகளே, குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள அடிப்படை, இன்னைக்கு தலைப்பே குர்ஆனை ஒட்டி தான், குர்ஆனும் தக்வான் தான் இல்லைங்களா? இப்போ நோம்புல நம்ம எவ்வளோ விஷயத்தை பேசலாம், ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பேசுறது தக்வா, குர்ஆன், இது ரெண்டு தான் மாறி மாறி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சகோதரி, குர்ஆனுக்கு நம்ம மீது பல்வேறு கடமைகள் இருக்குது. அதில் முதலாவது கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனை தெளிவாக ஓத வேண்டும். அது ரொம்ப மிக மிக முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாக இருப்பாங்க, ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தெளிவான முறையில் ஒரு சரளமான முறையில் ஓத தெரியாது. அப்போ ஓத தெரியாமல் இருப்பவர்கள் இருக்கின்றாங்க பார்த்தீங்களா? இந்த ரமலானில் அதுக்காக வேண்டிய சிறப்பு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பான முறையில். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உதவி செஞ்சு கொள்ளலாம். உங்களை யார் நீங்கள் அதுக்குன்னு உஸ்தாத்வியாலாம் இருக்கணும் தேவையில்லை. குர்ஆனை பார்த்து சரளமாக ஓத தெரியக்கூடிய திறமையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். தஜ்வீது சட்டங்கள்லாம் ஓரளவுக்கு புரியக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நீங்கள் உங்கள் லெவலில் உங்களுக்கு கீழே உள்ளவங்க, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எதிரில் உள்ளவங்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் குறைந்தபட்சம் அந்த ஓதலை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் இந்த இபாதத்தை செஞ்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரிப்பா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான பயிற்சி பாருங்கள். குர்ஆன் அவங்களுக்கு தானே இறங்கிச்சு, ஆக அவங்களே என்ன பண்ணுவாங்க, சரிப்பா இருப்பாங்க. அப்படின் போது நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஆக ரொம்ப பேருக்கு என்ன சிக்கல்னா, என்னைக்கோ மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, என்னைக்கோ ஓதி இருப்பாங்க, அப்படியே ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஓதுறது தவறுன்னு தெரியாம கூட என்ன செய்வாங்க. ஆக இதுவரைக்கும் ஓதியதை நாம் சரிபார்த்து கொள்வோம். அதுக்கு ரொம்ப பொருத்தமான மாதம் எதுன்னு அந்த ரமலான் மாதம் தான். யாரா இருக்கட்டும், நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா கூட
உங்களுக்கு என்னெல்லாம் சூறாலாம் உதாரணமாக மனப்பாடமாக நீங்கள் இருக்கிறீங்க. சூரிய வாக்கியா தெரியும், சூரிய ரஹ்மான் தெரியும், சூரிய முல்க்கு தெரியும், சூரிய யாசின், கஃப், இப்படி என்னென்ன சூறாலாம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் ஓதுங்க. ஒருத்தவங்க பார்க்கட்டும் சரியா இருக்குதா என்ன இதுன்ட்டு செக் பண்ணிக்காங்க. அப்போ சின்ன சின்ன சூறாக்களை செக் பண்ணிக்காங்க. அதிகமான முறையில் பிழை இல்லாமல் ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இது ஒன்று. எத்லு அலைஹி ஆயாத்திஹி, குர்ஆனை தெளிவாக ஓத வேண்டும். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் குர்ஆன். முதல்ல ரீடிங் குர்ஆன் சொன்னேன், குர்ஆனை ஓதுவது. ரெண்டாவது குர்ஆனை புரிவது. சகோதரிகளே, குர்ஆனை புரியவில்லை என்றால் நம்ம எத்தனை முறை ஓதுனாலும் அந்த குர்ஆன் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு விஷயம் புரியாமல் இருக்கிறது. இப்போ நம்ம ஒருத்தர் பேசுகிறாங்க, கேட்குறீங்க, அவங்க பேசுனதே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எதனா பாதிப்பு வரும்பா? ஒன்றுமே வராது. டைம் மட்டும் போயிட்டே இருக்கு. என்னமோ சொன்னாங்க, இது என்னமோ பேசுனாங்க, எல்லாரும் தலையை ஆட்டினாங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? அதை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லா மொழியிலையும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? தமிழில், மலையாளத்தில், தெலுங்குல, ஆங்கிலத்தில், ஹிந்தியில், உருதுல. எதுக்கு பண்ணியிருக்கிறாங்க? உலமாக்களுக்காக இல்லை, ஆலிம்களுக்காக இல்லை. ஆலிம்கள்னா அவங்களுக்கு தான் அரபியா தெரியுமே, அவங்க அப்படியே படிச்சுக்கிட்டு போவாங்களே. அவ எதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்கன்னா, மொழி தெரியாதவர்களுக்காக, அரபி மொழி சரியான தெரியாதவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் ஐஎஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்டி குர்ஆனை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அற்புதமான முறையில் எளிமையான நடையில் இருக்குது. இப்போ ஐஎஃப்டியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு சூறாக்களுக்கு தஃப்சீரே கொடுத்துருக்குறாங்க. அப்போ குறைந்தபட்சம் ரமலானில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சூறாக்களை நான் வந்து என்ன செய்வேன், அர்த்தத்தோட விளக்க விரையோட நான் படிப்பேன், நான் புரிவேன். அது அன்பான சகோதரிகளே, குர்ஆனை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தொழுகையில் நம்முடைய நிலைமையே வேற நிலைமையாயிடும். அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த தொழுகையில் அட்டாச்மெண்ட், தொழுகையில் ஒரு ஈடுபாடு வரும். இல்லைன்னா நீங்கள் தனியாக இருப்பீங்க, குர்ஆன் தனியாக இருக்கும். அது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்காது, லிங்க் இருக்காது, சம்பந்தம் இருக்காது. ஆக சஹாபா பெருமக்கள் வந்து குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தார்கள். திருக்குர்ஆனை ஓதிக்கின்ற போது இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துக்கும் ஜாதத்துக்கும் ஈமானா வஅலா ரப்பிக்கும் யதவக்கலூன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலே வஜிலத் குலூபுகும், இதயங்களால் நடுங்கும் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுனா அவர்கள் ஈமான் அதிகரிக்கும், அவங்களுடைய தக்வா அதிகரிக்கும், அவர்களுடைய தவக்குள் அதிகரிக்கும், அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் சார்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறான். என்ன காரணம்? குர்ஆனை ஓதுகின்ற பொழுது சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதாவது அர்த்தமே தெரியாம பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவதை விட அர்த்தம் தெரிஞ்சு சின்ன சின்ன சூறாக்களை ஓதுவது மிகுந்த பயனை தரும். ஒரு தோழர் வர்றாரு, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஜில்சால ஓதி காமிக்கிறாங்க. இஸா ஸுல்ஸிலத்தில் அர்து ஜில்சாலஹா, அது கடைசியில் எப்படி ஓத முடியும்? அந்த சூரா கடைசியில் என்ன ஓத முடியும்? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன். எவன் ஒரு அணுவலும் நன்மை செய்தாலும் அதனை அல்லாஹ்விடத்தில் கண்டுகொள்வான், எவன் ஒரு அணுவலும் தீமை செய்தாலும் அதனை கண்டுகொள்வான். இதை கேட்ட உடனே யார சொல்ல, எனக்கு இது போதும்ன்றார். எனக்கு போதும், நான் அமல் செய்கிறேன், போதும், நான் செய்கிற எல்லா நன்மையும் அல்லாஹ் எனக்கு தந்துடுவான்ல, நான் செய்கிற ஒவ்வொரு தீமையும் அல்லாஹ் கண்காணிச்சுட்டு இருக்கேன்ல, இந்த வசனமே எனக்கு போதுமானது. அப்போ குர்ஆனை எப்படி நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை விரும்புகிறாங்க, அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை அதிகமாகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அது அன்பு சகோதரிகளே, நீங்கள் 2 முறை ஓதன 4 முறை ஓதன எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல. குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, தால்லுக் பில் குர்ஆன், குர்ஆனோடு உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கிறது, குர்ஆனுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு இணக்கம் எவ்வளவு இருக்கிறது, இடைவெளி இல்லாம இருக்க வேண்டும். குர்ஆனோடு நீங்க என்ன செய்யணும், இடைவெளி இல்லாமல் பயணமாக வேண்டும், நெருக்கமாக பயணிக்க வேண்டும். இது ரெண்டாவது. மூணாவது ஃபாலோயிங் குர்ஆன். குர்ஆனை நாம் என்ன செய்யணும், பின்பற்றணும் சகோதரி. இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் இறக்கி அருளியதை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளையே குர்ஆன் தருகிறது. அது குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனை விளங்குவது மட்டுமல்ல, குர்ஆனை பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை பின்பற்றுவது ஒருபுறம் இருக்கட்டும், நேர் மாறாக நடந்து கொள்கிறோம் அல்லவா குர்ஆனோடு. அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் சொல்லலாம். உதாரணமா நீங்க பாருங்க, ஆத்துரிசா சதுக்காதிகின்ன நிகிலா, கல்யாணம் முடிக்க போற மணமகளுக்கு தாராளமா கொடு அப்படின்னு நல்லா சொல்றான். இவன் சொல்றான் நான் கொடுக்க மாட்டேன் வாங்குவேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய நேர் மாற்றம் பார்த்தீங்களா? அல்லாஹ் கொடுன்றான்,
இவன் வாங்குவேன்றான். ஏன்பா வாங்குற? இல்லைங்க நாங்க கொடுத்தே பழக்கம் இல்லைங்க, எங்க அண்ணனுக்கு அப்படிதான் நினைச்சு, அண்ணனுக்கு நினைச்சு எங்க சித்தப்பா பெரியத்தா மாமா எல்லாரும் வாங்கி தான் பிடிச்சிருக்காங்க தவிர கொடுத்தே முடிக்கலங்கன்னு சாதிக்கிறான் அவங்க. அடுத்து சொல்றான், ஐயோ நாங்க வாங்கல வேற மாதிரி எங்களை நினைப்பாங்கன்னு அது வேற சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதரிகளே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது என்னன்னா குர்ஆன் கட்டளையை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். குர்ஆன் கட்டளை அலட்சியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நல்ல மாதிரி வாழ மாட்டேதுங்க, திரும்பி வந்துடுதுங்க, அடிக்கடி சண்டை பிடிக்குதுங்க. சண்டை பிடிக்காம இருந்தானே ஆச்சரியம், சண்டை பிடிக்காம இருந்தானே ஆச்சரியம், ஒன்னா இருந்ததான் ஆச்சரியம். நீ தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய மாட்டேங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேண மாட்டேங்கிறீங்களே. அது பேணாமல் இருப்பது மட்டுமில்ல, அதுக்கு நேர் மாற்றமா வேற நம்ம என்ன செய்யணும் நடக்கிறோம். அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதனை நெருங்கக்கூடாது, செய்யக்கூடாது மட்டுமல்ல. லா தக்கரபு சினா இன்னகு கான ஃபாஹிஷா வசா சபீலா. விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லல. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, என்ன சொல்றா? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே அப்படிங்கிறான். அப்ப விபச்சாரத்தில் நெருங்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கட் பண்ணும். ஆபாசமான பார்வை, ஆபாசமான பேச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் தொலைக்காட்சி மட்டும் இருந்துச்சு, அதில் தேவையில்லாதெல்லாம் வரும். அப்போ நம்ம ரிமோட்டை தூக்கி ஒழிச்சு வைப்போம், பிள்ளைங்களுக்கு ரிமோட் எல்லாம் இது பண்ணி விடுவோம், ஆஃப் பண்ணி வைப்போம். இப்போ அப்படி இல்லை, எல்லாரு கையிலும் என்ன இருக்குது? முன்ன ஷைத்தான் மட்டும், இன்னைக்கு ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, இப்லீஸ்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க? கையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எதையுமே என்ன செய்ய முடியாது, 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட முடியாது. உங்களோட உங்கள் பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் பேரன் பேத்தி அதுக்கு பண்ணுற கூத்து இருக்கிற என்ன போட்டாலும் உடச்சி எடுத்துருவாங்க, என்ன நீங்கள் பாஸ்வேர்டு போட்டாலும் அடிச்சிடுவாங்க. அப்போ இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரிகளே, இப்போ நீங்கள் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நாங்கள் ஹராமை பக்கமே நெருங்கக்கூடாது, அதிலிருந்து செய்யணும், விலகி செல்ல வேண்டும். நீங்கள் விலகி இருப்பதை உங்களை சார்ந்தவர்கள் பார்க்க வேண்டும். வீடுன்னா அந்த வீட்டில் நீங்கள் ஒரு முன்மாதிரி, நீங்களாம் ஒரு மாடலுங்க. குறிப்பாக அந்த பிள்ளை தாயை தான் பார்க்கும். தாய் சொல்றது கேட்காது, தாய் செய்யறத செய்யும். பாட்டி சொல்றது கேட்காது, பாட்டி சொல்றத செய்யும். இப்போ உதாரணமா நீங்க பாருங்களேன், உங்க பிள்ளைகிட்ட போய் நீ தொழுவுன்னா தொழுவுமா, இப்போ நீனே தொழுவாம நீ வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்ப, நான் மட்டும் தொழணுமா அப்படின்னு அது கேட்கும். ஆனா நீங்க அழகா முசல்லா நீங்க ஒளி செஞ்சுட்டு முசல்லா போட்டுட்டீங்கன்னா அந்த புள்ள உங்க பக்கத்துல அது கை கட்டி நிற்கும், உங்களையும் பார்க்கும். நீங்க குனிஞ்சா அது குனியும், நீங்க நிமிர்ந்தா அது நிமிரும். பார்க்குறோமா இல்லைங்களா? நம்ம சொல்றோமா தொழுவுன்னு சொல்றோமா? அது அன்பான சகோதரிலே, நீங்க சகர் நேரத்தில் போய் சாப்பிடுன்னா அது என்ன செய்யும்? அது உங்களுக்கு ஊட்டி விடும். எனக்கும் கொடு. சின்ன பிள்ளைங்க கேட்கும், நானும் நோன்பு பிடிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க செய்யறத பார்க்குது, நீங்க சொல்றதை கேட்காது. ஆனா பல இடத்துல என்னத்துக்கு போட்டு மாரடிக்கிறாங்கன்னா, நான் சொல்றதை கேட்க மாட்டான். கண்டிப்பா கேட்க மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. நீ என்னதான் பேசு, கேட்க மாட்டான். அது குழந்தைகளுடைய இயல்பு. ஆனா நீங்க செய்யறத அது ஃபாலோ பண்ணும். நீங்க என்ன செய்யறீங்களோ அது என்ன செய்யும்? அது சரி. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அது நல்லது செய்யுங்க. நீங்க ஏடா குடும்பம் நடந்தீங்கன்னா அது ஏடா குடும்பம். உங்க வார்த்தை என்ன, அந்த பிள்ளைங்களுக்கு அது புரியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. உங்க அறிவு வேற, பிள்ளைங்க அறிவு. நீங்க சொல்றதெல்லாம் என்ன செய்யாது, அதெல்லாம் விளங்கி அது புரியக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா அது எது சரி எது தப்பு அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது அன்பு சகோதரிகளே, அது போன்று நாம் குர்ஆனை பின்பற்றி வாழ வேண்டும். இது 3வது. 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் பின்பற்றினா போதுமா, அதை பிறருக்கு கொடுக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா குர்ஆன்ல 2 விதமான ஃபார்மட் இருக்குங்க. ஒன்று யா ஐயுஹல்லதீன ஆமனு. பார்த்தீங்கன்னா யா ஐயுஹல்லதீன ஆமனு, நீங்கள் நோன்பு வைங்க, நீங்கள் தொழுவுங்க, ஜும்மா அன்னைக்கு விரைந்து வாருங்கள், ஜக்காத்து கொடுங்கள், நிறைய கட்டளை வரும். ஃபஸ்ட் அவ் இலா ஜிக்ரில்லா, இறைவனுடைய ஜிக்கின் பக்கம் விரைந்து வாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்படி நிறைய கட்டளைகள் வரும் ஆமனோ என்று வருகின்ற வசனங்களில். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, யா ஐயுஹன் நாஸ்ன்னு ஆரம்பிக்கும், ஓ மனிதர்களேன்னு ஆரம்பிக்கும். அப்போ இப்போ யா ஐயுஹல்லதீன ஆமனு என்பது நமக்கானது இல்லைங்களா? நம்பிக்கை உண்டவர்கள். அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது, ஆகிரத்து இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மலக்கள் இருக்கிறாங்க, கபூர்ல கேள்வி கணக்கு உண்டு, அல்லாஹ் விசாரிப்பான், நல்லது செஞ்சா சொர்க்கம் தருவான், தீமை செய்தா நரகம் தருவான் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? இன்னும் நம்புறவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதெல்லாம் செய்யணும்ப்பா, இப்படி செய் இப்படி செய் இப்படி செய்யணும்னு நிறைய கட்டளைகள். சரியா? இன்னொன்னு யா ஐயுஹன் நாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப இந்த கட்டளை யாருக்கு? எல்லா மனிதருக்கும். அப்ப குர்ஆன் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்கு. இந்த கட்டளை யாரு குறித்தானது?
மற்ற மக்களுக்கு உரித்தானது. அப்ப கொண்டு போய் கொடுக்குறது யாருடைய பொறுப்பு? நம்ம கொடுக்குறோமா? நம்ம செய்யறோமா? எத்தனை பேருக்கு நம்ம செய்யறோம்? அப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம்? இந்த ரமலான் அதுக்காக நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கிறதா? ஆக அன்பான சகோதரிகளே, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய தவறு செய்துடலாம். உதாரணம் பாருங்களேன், இப்போ உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வெளியூர் போயிருக்காங்க, சொல்லிட்டு போறாங்க, ஒரு 2-3 நாள் இருக்க மாட்டோமா, ஏதாவது வந்தா நீங்க வாங்கி வைங்க, கூரியர் வந்தா வாங்கி வைங்க, யாராவது தேடி வந்தா சொல்லி அனுப்புங்கன்றாங்க. கூரியர் வருதுன்னு வைங்க, அதை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. அவர் நம்பி கொடுத்துட்றாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சுன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதை நீங்க கொடுக்கல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கொடுக்கல, 4 நாள் கொடுக்கல, நீங்க வச்சுட்டீங்க, எங்கேயோ வச்சுட்டீங்க, அல்லது எங்கேயோ மறந்துட்டீங்க, அல்லது அதை பத்தி நீங்க கவனத்திலே இல்லை உங்ககிட்ட. அது என்ன முக்கியமான டாக்குமெண்டா இருக்கலாம், ஒரு பத்திரமா இருக்கலாம், ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியம், அதான் கூரியர் அனுப்புவாங்க. இப்ப அப்படி கொடுக்காம அது மறந்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க நீங்க? என்னமா அவங்கள பார்த்து என்னன்னு சொல்லுவீங்க, என்னன்னு கூப்பிடுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவீங்க நீங்க? மோசடிக்காரி. ஓகே, ஒண்ணு. அப்புறம் வேற? நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள். ஓகே, 2. அப்புறம் வேற? சும்மா சொல்லுங்க, சும்மா. என்னமா? ஆமா, அப்படிலாம் சாப்பிட்டா மறந்துட்டியா அப்படியே கேட்பீங்க, அறிவு கெட்டவளேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வேற வேற என்னன்னு சொல்லுவீங்க? உனக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. மனசாட்சி இருக்குதா, அறிவு கெட்டவள, உனக்கு மூளை இருக்குதா, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சரி, மறுமை நாள்ல, விசாரணை நாள்ல உங்க எதிர் வீடு, பக்கத்து வீடு, தெருக்காரங்க, அடிக்கடி வர்றவங்க போறவங்க, கீரை விற்கிறவங்க, நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்குறவங்க, உங்க பிள்ளையோடைய மேக்ஸ் வாத்தியார், அல்லது சயின்ஸ் டீச்சரு, அல்லது இங்கிலீஷ் டீச்சரு, யார் கிறிஸ்டினா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், மறுமையில் போய் எல்லாம் இப்படிலாம் இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது, சொல்லவே இல்லை, எங்களை கூப்பிடவே இல்லை, 25 வருஷமா பழக்கம், அவன் பிள்ளைய நான் தான் மேக்ஸ் கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு நான் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தேன், ஆனால் எனக்கு இவங்க சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லைன்னு சொன்னா இறைவன் நம்ம சார்பாக தீர்ப்பளிப்பானா அவங்க சார்பாக தீர்ப்பளிப்பானா? அந்த கூட்டத்துக்கு நமக்கு ஆளாகலாமா? அன்பு சகோதரிகளே, அப்ப குர்ஆனை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது உள்ள முக்கியமான கடமை. அடுத்ததாக இன்னொரு கடமை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனிக் சிஸ்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மிக முக்கியமானது. குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்வியல் இருக்கு பார்த்தீங்களா? உதாரணமாக குர்ஆன் சொல்லக்கூடிய குடும்பவியல், குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி, குர்ஆன் சொல்லக்கூடிய பொருளாதாரம், குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல், குர்ஆன் சொல்லக்கூடிய அரசியல், பொருளியல், இப்படி எல்லா துறைகளிலும். இப்போ உதாரணமா எடுத்துக்கங்க, இப்போ பொருளியல் எடுத்துக்கங்க. பொருளாதாரத்துல குர்ஆன் சொல்றதுக்கும் நடைமுறையில் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு? அளவை நீர்களை ஏமாத்துறது, மோசடி போடுவாங்க, சீட்டிங் பண்றாங்க. நீங்க போய் கடையில போய் நீங்க 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு நிறுத்து பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 50 கிராம் 100 கிராம் கம்மியா இருக்கும். 1. அப்புறம் வேற என்ன இருக்கு? கலப்படம் இருக்குது, வட்டி இருக்கிறது, வட்டி இருக்கு, வட்டி ஹராம் இல்லைங்களா? அப்ப இந்த எக்கனாமிக் சிஸ்டம் வட்டி அடிப்படையில் ஆனது இல்லைங்களா? ஆனா இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, வட்டி இல்லாத முறை அது. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும், எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே குர்ஆன் என்ன வழிகாட்டுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியலை நமக்கு வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த சிஸ்டத்தை ஏற்படுத்துவது நம் மீது கடமை. இப்ப இன்னைக்கு இங்க ஒரு சிஸ்டம் ஏற்படுத்த போய் தானே, ஒரு இடம் இருக்க போய் தான் நம்ம வர்றோம், இங்க உட்கார்றோம், நான் பயன் பண்றோம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதா இல்லைங்களா? அதே மாதிரி டோட்டலா நாம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த இஸ்லாமிய வேல்யூஸ், இஸ்லாமிய விழுமங்கள், இஸ்லாமிய அடிப்படையிலே எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கிறாங்களே, அப்போ நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும், சிறந்த ஒரு எதிர்காலம் அமையும். நம்ம பிள்ளைகளை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்களா இல்லையா, நள்ளிரவுல கன்னி பெண் என்ன செய்வாவா, தனியா போயிட்டு வருவா, எந்த விதமான பயமும் அவளுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அதை செஞ்சு காமிச்சாங்களா இல்லைங்க? அது மட்டும் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்துல வலுவுள்ள பொருளாதாரமாக சஹாபாக்களை மாத்தினாங்க. அவங்களுக்கு பின்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஜக்காத்து நிரம்பி வழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. பாருங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருக்கிறாங்க, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து ஜக்காத்து பணம் வசூலாகுது. அப்ப வசூலான அங்க செலவு போக மிச்ச பணத்தை என்ன செய்வாங்க, தலைமையகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க இல்லைங்களா?
அனுப்புறதுக்கு முன்னாடி கவர்னர் ஜனாதிபதி கேட்கிறாரு, ஐயா நான் பணத்தில் அனுப்பிடவான்ட்டு. அவர் சொல்றாரு அனுப்பாத, அங்கே வையி அப்படிங்கிறார். அப்ப இவர் கேட்கிறாரு, அதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன ஒரு வருஷத்துக்குள்ள செலவு பண்ணணும். இப்போ 23வது ஆண்டு வாங்கினா 24க்குள்ள செலவு பண்ணணும். 24 ஆண்டு நம்ம வாங்கினோம்னா 25க்குள்ள என்ன செய்யணும், 1 இயர்க்குள்ள செலவு பண்ணணும். அது 2 பேருக்கும் சட்டம் தெரியும். அப்ப வச்சு என்னங்க செய்யறதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, நீ மகரு கொடுக்க முடியாத இளைஞர்கள் யாராவது இருந்தால், இப்போ கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, பெண்கள் மகர் கேட்குறாங்க, அந்த மாதிரி இருந்தால் நீ மகர் பணத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். நம்மளால ஆச்சரியமாக பார்க்கலாம், ஆட்டி இப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்களா என்ன? நாங்கள்லாம் வரதட்சணைலாம் வாங்குவோம், இதெல்லாம் தலைகளை சொல்கிறாங்க, இதை மகர்லாம் சொல்கிறாங்க, ஆண்கள் போய் கொடுப்பாங்களாமா? உங்களை பல பேர் யோசிப்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் அன்பு சகோதரிகளே, அப்போ கலிஃபா என்ன உத்தரவு போடுறாருன்னா, இப்போ மகர் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இளைஞர்கள் இருந்தால் இந்த ஜக்காத்து பணத்தை எடுத்து கூட அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்லைங்க அப்படிலாம் எங்கள் இளைஞர்கள் இல்லைங்க, எல்லாம் ரொம்ப பெரிய ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி, இல்லை இன்னொன்று பண்ணு, யாராவது பர்சனலாக கடன் வாங்கியிருந்தா, தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தில் லோன் வாங்குறதில்ல, ஒருத்தர் இன்னொருத்தட்ட வாங்கினாரு, அப்படிப்பட்ட யாராவது கடன்காரங்க இருந்தாங்கன்னா அந்த கடன் எல்லாம் ஜமாத்து பைத்துல் மால்ல அரசாங்க நிதியிலேருந்து கொடுத்து எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுங்க. அப்போ அவரு சொல்றாரு, இங்கெல்லாம் எவனுமே கடன்காரனே கிடையாது, எல்லாருமே கொடுக்குறவங்க தான், இங்கே வாங்குறவங்களாம் யாருமே இல்லை. உமர் கத்தாப் சொல்றாரு, அது வைப்பா அப்புறம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி இங்கேயும் ஜக்காத்து பணம் நிரம்பி வடியுது, அங்கேயும் நிரம்பி வை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸஸ் பண்ணி அங்கே இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. எந்த அளவுக்குன்னா இஸ்லாமிய கலிஃபாக்களுடைய காலத்தில் எப்படி வந்துச்சுன்னா, ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு தெருவாக போவார்கள். ஏதாவது வேணுமா, ஐயா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறா, தெருவா ஜக்காத்து வாங்க வர்றாங்க, பள்ளிவாசல் ஜக்காத்து வாங்க வர்றாங்க. ரமலான் மாதம் வந்துட்டா கரெக்டாக சில்லறையெல்லாம் வாங்கினா எத்தனை முறை பெல் அடிக்க நமக்கு தெரியாது. ஒருத்தர் பெல்லையே கழட்டி வச்சுக்கிட்டாரு, இந்த நோம்புக்கு அப்புறம் மாட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? அந்த அளவுக்கு மக்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். சில பேர் ஏமாற்றுறதுக்காக வரலாம், ஆனால் ஓவராலாக என்ன பார்த்துட்டிங்கன்னா, அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சிஸ்டத்தை ஏற்படுத்தினாங்க, கலீஃபாக்கள் அப்படிப்பட்ட சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அப்போ அதை உருவாக்கணுமா இல்லைங்களா? அதானங்க வளர்ச்சி. இப்போ நம்ம வளர்ச்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன்னா அக்கீமு ஸலாத் ஆத்து ஜக்காத்துன்னு சொல்கிறோம், தொழுங்கள் ஜக்காத்து கொடு. அப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்க தகுதியாக வரணுமா இல்லைங்களா? அதானங்க சிறந்தது. இல்லை நான் ஃபர்ல் தொழுதேன், நான் நஃபில் தொழுதேன், சரி ரைட்டு, நான் போன வருஷம் 2 குரான் முடித்தேன், இந்த வருஷம் 4 குரான் முடிக்க போகிறேன், ரைட்டு. அடுத்து எப்படி வரணும்? நான் போன வருஷம் 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுத்தேன், இந்த வருஷம் 3 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு வரணும். இப்போ எல்லாத்துலேயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேறணும். நான் போன வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன், இந்த வருஷம் சொந்த வீட்டில் இருக்கேன், அது அல்ல. அதாவது நீங்கள் உங்கள் சொந்த ரீதியில் முன்னேறுவதல்ல. ஆக உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னா பிறருக்கு நீங்கள் எப்படி பயனுள்ளதாக மாறுகிறீர்கள். அதுக்கு வீடு வாங்காதீங்கன்னு சொல்ல, அது வாங்குறது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நாம் நம்ம குடும்பத்தை தாண்டி மக்களுக்காக நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், தாராளமான முறையில் கொடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அவர்களே, ஒரு பாதி பேரித்தம்பழம் துண்டை கொடுத்தாவது உன்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கொடுக்கிற உணர்வு வரணும். அது அரபு நாட்டில் பேரிச்சம்பழம் சாதாரணமாக இருக்குதுங்க, நம்ம ஊரில் தக்காளி இருக்கிற மாதிரி அங்கே பேரிச்சம்பழம் தெருவுக்கு தெரு இருக்கும், வீட்டுக்கு வீடு இருக்கும். அப்போ ரசூலா எப்படி சொல்லியிருக்கலாம், இப்போ 5 பேரிச்சம்பழம் கொடு, 1/2 கிலோ கொடுன்னு சொல்லியிருக்கலாம், அல்ல 1 பேரிச்சம்பழம் கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கே பாதிடுறாங்க. அது பாதி வேல்யூ இல்லைன்னு என்பதல்ல, இன்னொன்று பாதி துண்டு கொடுத்தாவது என்ன செய்யணும், அதாவது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இப்போ நோம்பாளி வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. சகாபாக்கள் கேட்குறேன், என்ன கொடுக்கணும், யாரை சொல்லல, பேரிச்சம்பழம் தான் கொடுங்க. இல்லை பேரிச்சம்பழம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னா பழரசம் ஏதாவது ஜூஸு வீட்டில் அதை இருந்தால் கொடுங்க. அதுவும் கொடுக்க வழி இல்லைன்னா பால் இருந்தால் கொடுங்க. ஏன்னா பல வீடுகள் ஆடு ஒட்டகம்லாம் சாதாரணமாக இருக்கும், பால் இருந்தால் கொடுங்க. இல்லை அதுவும் கொடுக்க வழி இல்லைன்னா ஆனால் தண்ணியாவது கொடு. ஆக நம்ம இடத்துக்கு வந்துட்டு இல்லைன்னு போகக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, எது சிறந்ததோ அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, முன் வர வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் திருப்பி அனுப்பக்கூடாது. என்ன செய்யணும், தண்ணியாவது நீங்கள் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பு சகோதரிகளே, ஷஹ்ருன் முவாசாத் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் மீது
இரக்கம் காட்டக்கூடிய வரும். இந்த ஏழை எளியர் மீது இரக்கம் காட்டினீங்கன்னா தக்குவா வரும். கண்ணு காது மூக்கு இதெல்லாம் நீங்கள் பேடுதலாக இருந்தீங்கன்னா தக்குவா வரும். குர்ஆனை அதிகமாக ஓதுனா தக்குவா டெவலப் ஆகும். ஃபர்லான தொழுகை மட்டுமல்லாமல் நஃபிலான தொழுகைகள் அதிகமாக ருக்கு சஜிதா செஞ்சீங்கன்னா தக்குவா வரும். காசு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தக்குவா வரும். ஆக இவையெல்லாம் இதில் எதில் இருக்குன்னா ரமலான் மாதத்தில் இருக்குது, குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இருக்குது. எனவே அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் முக்கியமானது, ஒவ்வொரு பொழுதும் முக்கியமானது. காலை பொழுதாக இருக்கட்டும், பிற்பகல் பொழுதாக இருக்கட்டும், மாலை பொழுதாக இருக்கட்டும், இரவு பொழுதாக இருக்கட்டும், அதிகாலை சகருடைய பொழுதாக இருக்கட்டும். ஆக எல்லா நேரங்களிலும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் திட்டமிடுதல் மட்டும் போதாது, அல்லாஹ்ட்ட மனப்பூர்வமான முறையில் துவா செய்யணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லைங்க. ரமலான்ல எவ்வளோ பேர் நம்ம விட்டு போயிட்டாங்க. இன்னும் நம்மலாம் கூட ரமலான் வரைக்கும் இருப்போமான்னு தெரியாது. இந்த ரமலான் கிடைச்ச மாதிரி அடுத்த ரமலானில் இப்படி இருப்போமான்றது தெரியாது. எவ்வளோ தூரம் நமக்கு வாய்ப்பு அல்லாஹ் வழங்குறான்னு நமக்கு தெரியாது. அப்போ கிடைச்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக அந்த அல்லாஹ்ட்ட வந்து நம்ம வந்து துவா செய்யணும். ஆக அன்பான சகோதரிகளே, இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில் குர்ஆனை தெளிவாக ஓத வேண்டும், குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், குர்ஆன் அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை அமைப்பை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிகமான முறையில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான முறையிலே நன்மைகள் செய்வதற்கு திட்டமிட்ட அந்த நன்மைகளை நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள், யாராவது ஒருவர் வம்பு சண்டைக்கு வர்றாங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னி சாயிபன், எப்போ நான் நோம்பாளியை நாளை விட்டுருப்பா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வரல, என்னால் முடியாது, நான் நோம்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லியே சொல்லணுமா? உன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியே சொல்லணுமா? ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, என்ன காரணம்னா அந்த ரமலான் பாடாயிடக்கூடாது. ரம்ஜான் வந்து ரொம்ப முக்கியமானது, லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. அது வந்து ரொம்ப ஒரு முத்தை விட, மாணிக்கத்தை விட, வைரத்தை விட, வைடூரியத்தை விட பெருமதிப்பான ஒன்று. ஏன்னா சும்புலத்து மியத்து ஹப்பா அப்படிங்கிறான். ஒரு நன்மையை செஞ்சீங்கன்னா ஒன்றுக்கு 700 வரைக்கும் தரக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய கொடையாளன். அப்போ சாதாரண நாளை விட ரமலான் மாதத்திலே அதிகமாக வாரி வழங்குவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். அதை வாங்கி கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே மிகுந்த தக்வாவோடு இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை புரிவானாக. குர்ஆனோடு நெருக்கத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக. வாழும் பொழுதும் தக்வாதாரியாகவே வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாம் மூத்தா போவதும் தக்வாவுடனே மூத்தாகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. மறுமையிலே எழுப்புகின்ற பொழுதும் தக்வாதாரிகளோடு அல்லாஹ் நம்மை எடுப்பதற்கு அருள்பாலிப்பானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.